சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் ஆயத்தப்படுத்தும் நோக்கோடு மண்டல வாரியாக தேர்தல் பணி பொறுப்பாளர்களுடைய கூட்டத்தை நாங்கள் நடத்தி வருகின்றோம். எங்களுடைய அந்த பணிகளின் தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஈரோட்டில் கொங்கு மண்டல முதன்மை செயல்பாட்டாளர்களுடைய ஒருங்கிணைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நீலகிரி, கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் இதிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம். இந்த மாவட்டங்களில் அடங்கியுள்ள 50 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யும் வகையில் வியூகங்களை அமைத்து கூட்டணி கட்சியினரோடு இணைந்து களப்பணி ஆற்றுவது குறித்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான எங்களுடைய அணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் மாபெரும் வெற்றியை பெறும். இந்த தேர்தலில் எங்களுடைய கூட்டணி ஒரு வலிமையான மக்கள் சக்தியாக, ஜனநாயக ரீதியாக மக்களுடைய உள்ளங்களை வெல்லும் வகையில் இப்பொழுதிருந்தே எங்களுடைய பணிகளை ஆங்காங்கே ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வாக்கு வித்தியாசத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்ற இலக்கோடு நோக்கோடு நாங்களும் பணிகளிலே இறங்கி எங்களுடைய நிர்வாகிகளை இப்பொழுது சந்தித்து அவர்களுக்கான வியூக வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய பாஜக அரசு மக்கள் விரோத நடவடிக்கைகளை கடந்த பல ஆண்டுகளாக செய்து வருவதை இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுடன் இந்திய அரசு செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்பது இந்தியாவுடைய தொழில் வர்த்தகத்தையும் ஏற்றுமதி வணிகத்தையும் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைய செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்களுக்கு அமெரிக்கா 18% வரி விதிக்குமா. ஆனால் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதியாகும் பொருள்களுக்கு எந்த வரியும் இல்லையா. ஆக நாம் அனுப்பக்கூடிய பொருள்களுக்கு அமெரிக்கா 18% வரியை போடும். ஆனால் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பொருளுக்கு நாம் எந்த வரியும் விதிக்க மாட்டோம் என்பது மொத்தமாக இந்தியாவுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்பிடம் சரணடைந்திருப்பதைத்தான் காட்டுகிறது. அடுத்து ஒரு பக்கம் நம்மிடம் இப்படிப்பட்ட ஒப்பந்தத்தை செய்த அமெரிக்கா அண்டை நாடான பங்களாதேஷோடு இன்னொரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், பங்களாதேஷிலேருந்து வரக்கூடிய அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பொருள்களுக்கு எந்த வரியும் இல்லையா. இப்போ ஏற்கனவே திருப்பூர் போன்ற பின்னலாடை தொழிலில் முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய, நெசவு தொழிலிலே முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு போன்ற மாவட்டங்களில் ஏற்கனவே பல்வேறு சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பங்களாதேஷுடைய ஆடை உற்பத்திகளுக்கு இதர பொருள்களுக்கெல்லாம் அமெரிக்காவிலே வரிச்சலுகையை 100% அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவது நம்முடைய தமிழ்நாட்டில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட இந்த தொழில் மாவட்டங்கள் தான். அந்த அடிப்படையில் மோடி அரசு இந்த விவகாரத்தை நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏன் நாடாளுமன்றத்தை வாதிக்கவில்லை என்ற கேள்வி நியாயமானது. மேலும் இந்த விவகாரத்திலெல்லாம் திசை திருப்பும் விதமாக எதிர்க்கட்சிகளை சேர்ந்த பெண் எம்பிக்கள் தன்னை தாக்குவதாக ஒரு திட்டமிட்ட வதந்தியை, பீதியை பிரதமர் உருவாக்கியிருக்கிறார். நான் கேட்குறேன், நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை சேர்ந்த பெண்களெல்லாம் கையில் ஆயுதங்களோடு வர்றாங்களா? ஆயுதங்களோடு அவங்க வரதாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஏறத்தாழ 6 வகையான சோதனை சாவடிகளை கடந்து தான் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே போக முடியும். அப்போ சோதனை அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க? பாதுகாப்பு படை என்ன செய்யுது? ஏன் இந்த அவதூறு? திசை மாற்றும் அரசியலை தந்திரமாக மோடி செய்து கொண்டிருக்கிறார். அமெரிக்காவுடைய இந்திய ஒப்பந்தத்தை பற்றி பேசுவதற்கு அவருக்கு துணிச்சல் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சிகள் இவற்றையெல்லாம் அம்பலப்படுத்துகின்ற காரணத்தினால பெண் எம்பிக்கள் தன்னை தாக்குவதாக அவர் சொல்வதை நகைப்புக்கிடமாக இருக்கிறது. அது இல்லாமல் 56 இன்ச்சு மார்பு கொண்ட பிரதமர் என்று தன்னை பீற்றிக்கொள்பவர், உலகிலேயே நான் தான் மிகப்பெரிய தலைவர் விஸ்வகுரு என்று சொல்லக்கூடியவர் பெண் எம்பிக்களை பார்த்து பயப்படுகிறார் என்பது மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கிறது. அடுத்து இன்று மாலை ஒன்றிய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. ஒன்றிய அரசுடைய உள்துறை என்னன்னு சொன்னால், அரசு நிகழ்ச்சிகளில், பள்ளிக்கூடங்களில் தேசிய கீதம் பாடப்படுவதற்கு முன்பாக வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்று அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இது அரசியல் சாசன சட்டத்துடைய மரபுகளுக்கு எதிரானது. அரசியல் சாசன சட்டத்தின் மீது ஒன்றிய அரசு நடத்தியிருக்கக்கூடிய படுபயங்கர தாக்குதல் என்று நாங்கள் குற்றம் சுமத்துகின்றோம்.
வந்தே மாதரம் பாடல் ஏற்கனவே சர்ச்சைக்கு உள்ளான நிலையில்தான் 1937 அதிலிருந்து 4 பாராக்களை நீக்கினார்கள். சுதந்திர இந்தியாவிலும் கூட இதை நீக்கியதில் பல்வேறுபட்ட தலைவர்களுக்கு உடன்பாட்டோடு தான் செய்தார்கள். ஏற்கனவே நீக்கப்பட்ட பாடலை பாடுவதற்கே பல அதிருப்தியில் உள்ள நிலையில் அந்த 4 பாராக்களை சேர்த்து பாட வேண்டும் என்று வலியுறுத்துவது அரசியல் சாசன சட்டம் வேறுபட்ட மத நம்பிக்கைகளுக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பாதிப்படைய செய்வதாக இருக்கிறது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கலாம். அதாவது ஒருத்தவங்க சிலையை வணங்குவாங்க, ஒருத்தவங்க சிலையை வணங்க மாட்டாங்க, ஒருத்தவங்க மண்ணை வணங்குவாங்க, ஒருத்தவங்க நாங்கள் எதையும் வணங்க மாட்டோம், கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இருக்குது அவரை தான் வணங்குன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை கொண்ட மக்கள் நிறைந்த ஒரு நாட்டில் மத வழிபாடுகளை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடலை எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் பாட வேண்டும் என்று வலியுறுத்துவது என்ன நியாயம் என்று கேட்கிறேன். எனவே மனிதநேய ஜனநாயக கட்சி ஒன்றிய அரசுடைய உள்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மணிப்பூரில் இப்போதும் 2 ஆண்டுகளுக்கு மேலாக கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை அங்கு அமைதி திரும்பவில்லை. வலிமைமிக்க பிரதமராக தன்னை பிரகடனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் மணிப்பூரில் நடைபெறக்கூடிய கலவரத்துக்கு நிரந்தர தீர்வை தர வேண்டும். மெய்த்தி இன மக்களுக்கும் குக்கி இன மக்களுக்கும் இடையில் சமாதானத்தை ஏற்படுத்த முடியாத நிலையில் குக்கி இன மக்கள் தாங்கள் வாழக்கூடிய பகுதியை தனி பிரதேசமாக சுயாட்சி பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதை ஒன்றிய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இது எங்களுடைய செய்தி. உங்களுடைய கேள்வியில் தான் கேளுங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கு. கொஞ்சம் அமைதியாக இருக்கு. கொஞ்சம் அமைதியாக இருக்கு. ரஹ்மான், கொஞ்சம் அந்த பெண்கள் பகுதியில் போய் கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்க, அமைதிப்படுத்துங்க. இதையும் நானா சொல்லணும் தம்பிலா? அதாவது சார் 1 செகண்ட் ப்ளீஸ். திமுக தலைமையான கூட்டணியில் அதிகாரத்துக்கு பங்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இன்னைக்கு தெரிவிச்சிருக்காரு. அந்த சமயத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு அதிகாரத்துக்கு பங்குன்னு கேட்டுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு நேரடியாக பதிலடி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதாவது ஏற்கனவே தோழமையில் இருக்கக்கூடிய நாங்கள் இது குறித்து எங்களுடைய கவலையை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். காங்கிரஸுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களையும் நேரடியாக தேடி சென்று இந்த கோரிக்கையை எடுத்துரைத்தோம். என்னென்னு சொன்னோம்னா, இது போன்ற விஷயங்களை அறிவாலயத்தில் உட்கார்ந்து பேசணும் அல்லது சத்தியமூர்த்தி பவனில் உட்கார்ந்து பேசணும். முகநூலில் உட்கார்ந்து வாதிப்பதும் பொது இடங்களில் பேட்டி கொடுப்பதும் ஆரோக்கியத்தை தராது என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த நிலையில் திமுக மிகுந்த நிதானத்தையும் கட்டுப்பாட்டையும் காத்து வந்த நிலையில் தொடர்ந்து காங்கிரஸ் தரப்பிலிருந்து இப்படிப்பட்ட விவாதங்களை சிலர் கிளப்பி விடுவது எந்த விதத்திலும் நியாயமாக இல்லை. இன்னொன்று, தமிழ்நாட்டுக்கென்று ஒரு அரசியல் மரபு இருக்குது. ஒன்றியத்தில் கூட்டணி அரசு என்பது தொடர்ந்து இருக்குது. அதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மரபு இருக்குது. தமிழ்நாட்டுடைய மரபு என்பது ஒரு தனிக்கட்சி ஆட்சி தான். அதைத்தான் மக்கள் விரும்பி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முடக்கத்தை தான் ஆதரித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுக எடுத்த அந்த நிலைப்பாடு சரியானது என்று தான் நான் சொல்வேன். அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் என்பது சித்தாந்தத்திற்கு இடையிலான ஒரு போராட்டம். வெறுமனே தேர்தல் அரசியலுக்கான ஆதாயமாக நாங்கள்லாம் கருதவில்லை. ஒரு பாசிச சக்திகள், வட இந்திய தீய எண்ணங்களை கொண்ட அரசியல் சக்திகள் தமிழ்நாட்டிலே வளர்ந்துவிடக்கூடாது, பலம் பெற்றுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த தேர்தலை சமூக நீதி மற்றும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட சக்திகள் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய நிலைப்பாடு. இந்த சூழலில் நாம் எண்ணிக்கைகளை பற்றி பெரிதுபடுத்துவதோ ஆட்சியில் பங்கு என்ற முழக்கங்களை தேர்தலுக்கு முன்பாக முன்வைப்பதோ ஆரோக்கியத்தை தராது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை மனித ஜனநாயக கட்சி ஏற்றுக்கொள்கிறது. ஒவ்வொரு கட்சியும் அவங்க கட்சி வளர்ச்சியை தான் முன்னெடுக்கணும். அந்த வகையில் தான் காங்கிரஸும் அறிவிச்சிருந்தது. ஏற்கனவே கூட்டணியில் அதிக சீட்டும் கேட்போம், இந்த மாதிரி ஆட்சியில் பங்குன்றது கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்படி சரியாக? ஏன்னா அவங்களும் ஒரு சாதாரண இப்போ தொடங்கின கட்சி கிடையாது. சுதந்திர இந்தியாவில் ரொம்ப வருஷமாக இருக்கிறது. இங்கே தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கிற கட்சி தான். இப்போ தன்னை வலிமைப்படுத்தக்கூடிய நிலையில் தான் அவங்க இருக்கக்கூடிய நிலையில் அவங்க கேட்டு எந்த கட்சியுடைய வளர்ச்சியையும் இன்னொரு கட்சியின் சார்பிலே ஒரே கூட்டணியில் இருந்து கொண்டு நாங்கள் சிறுமைப்படுத்திவிட விரும்பவில்லை. காங்கிரஸ் கட்சி எந்த எண்ணிக்கையும் கேட்கலாம், அந்த உரிமை அவர்களுக்கு உண்டு. ஆனால் கேட்கக்கூடிய இடம் அது அறிவாலயம். கூட்டணியுடைய தலைமை திமுகவுடைய தலைமையகம் அறிவாலயம். அறிவாலயத்திலே அமர்ந்து நீங்கள் எந்த கோரிக்கை வேண்டுமென்றாலும் எடுத்து வையுங்கள். பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஒரு தீர்வு எட்டப்படட்டும். மாறாக முகநூலில் வாதிக்கிறது ஆரோக்கியமா? பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுவது ஆரோக்கியமா? அந்த கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இது போன்ற விஷயங்களில் டெல்லி தலைமை அறிவுறுத்தியிருக்கிறது, வெளியில் யாரும் பேச வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். ஒரு கட்சியுடைய தலைவருடைய அறிவிப்பையும் மீறி அந்த கட்சியிலே பேசுகிறார்கள் என்பது அது ஆரோக்கியத்தை தராது.
காங்கிரஸ் கட்சி முப்பானார் காமராஜர் ஐயா அவர்கள் இருந்தபோது தலைவருடைய அறிவிப்பையும் மீறி அந்த கட்சியிலே பேசுகிறார்கள் என்பது அது ஆரோக்கியத்தை தராது. காங்கிரஸ் கட்சி முப்பானார் காமராஜர் ஐயா அவர்கள் இருந்தபோது இருந்த கட்டமைப்போடு போது இருக்கிறதா, அல்லது மூப்பானார் ஐயா வாடப்பாடி ஐயா போன்றவர்கள் இருந்த காலகட்டத்தில் இருப்பது போன்ற கட்டமைப்போடு இருக்கிறதா என்ற கேள்விகளெல்லாம் வருகிறது. நாங்கள் கேட்கல, இந்த கேள்விகளெல்லாம் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைய சூழலை கருத்தில் கொண்டு அவர்கள் சிந்திக்க வேண்டும். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்திய கட்டுப்பாடு யார் கட்சியில் இருந்துச்சு, யார்கிட்ட இருந்துச்சு? இந்தியா கூட்டணியில் காங்கிரஸில் இருந்துச்சு. அந்த நேரத்தில் திமுக அப்படிலாம் பேசுனாங்களா? எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கேட்போங்கிற முடக்கத்தை அந்த நேரத்தில் வச்சுட்டாங்களா? ஆரோக்கியமாக அந்த தேர்தலை அணுகினார்கள். நாடாளுமன்ற தேர்தலை எவ்வாறு திமுக தலைமையேற்று பொறுப்புணர்ச்சியோடு சிந்தாமல் சிதறாமல் மக்களுடைய உள்ளங்களை வென்றெடுத்து வெற்றி வாகை சூட வேண்டும் என்று நினைத்ததோ சிந்தித்ததோ செயல்பட்டதோ அதே போன்று காங்கிரஸ் கட்சியும் நடந்து கொள்வதுதான் இன்றைய தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று மனிதநேய ஜனநாயக கட்சி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. நடிகர் விஜயோட அரசியல் வருகை உங்கள் வெற்றியை பாதிக்குமா? என்ன மாதிரி? அதாவது பல இடங்களில் சந்திக்கக்கூடிய கேள்விகள் தான். ஏற்கனவே பல விஷயங்களை நாங்கள் இந்த விஷயமாக சொல்லிட்டோம். ஜனநாயக நாட்டில் தலைவர்களை திரையரங்குகளில் தேடாதீர்கள், களத்திலே தேடுங்கள் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. ஆனால் தமிழ்நாட்டுடைய அரசியல் என்பது அதுக்கு மாறுபட்டதாக இருக்கிறது. பெரும்பாலும் அரசியலையும் சினிமாவையும் பார்த்தே ஒன்றிணைத்து மக்கள் பழகிவிட்டார்கள். இந்த நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருடைய கொள்கைகளை மாநாடுகளில் அல்லது ரோட் ஷோவில் பேசுகிறாரு. நாம் என்ன சொல்கிறோன்னு சொன்னோம்னா, நீங்கள் கட்சியை தொடங்கி உங்களுக்கான ஆதரவாளர்களை வசீகரிக்கிறீங்க, உங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கான செயல் திட்டங்களை அறிவிக்கிறீங்க, அதெல்லாம் உங்கள் கட்சியுடைய கோட்பாடு, அதெல்லாம் நம்ம யாரும் விமர்சிக்க முடியாது. ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மக்களிடம் நிறைய கேள்விகள் எழுந்திருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு அவர் இதுவரை பதில் சொல்லவில்லை. அடுத்ததாக இதுவரை கட்சி தொடங்கி அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. இப்போ நாங்கள் வர்றோம், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மண்டலத்திலையும் நிகழ்ச்சி நடத்தும் போது பத்திரிகையாளர்கள் அடையுங்கன்னு சொல்கிறோம். ஏன்? பத்திரிகையாளர்கள் தான் மக்கள் பிரச்சனைகளை கேள்விகளாக முன்வைப்பார்கள். அதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடும், அல்லது அந்த கேள்விகளுக்கு உரிய பதிலை நாம் கூறக்கூடும். இந்த விவாதங்களின் மூலமாக மக்களுக்கும் அரசியலுக்கும் நன்மைகள் வரும். இதானங்க ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான அம்சம். ஏன் நடிகர் விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறார்? பத்திரிகையாளர்களை சந்தித்து அந்த பத்திரிகையாளருடைய கேள்விக்கு அவர் முதல்ல பதில் சொல்லட்டும், அதன் பிறகு அவருடைய அரசியலை பற்றி விவாதிப்போம். கண்டிப்பாக திமுகவுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னு சொன்னால், திமுக தொடங்கப்பட்ட காலத்தில் எவ்வளவு சித்தாந்த பலத்தோடு இருந்ததோ அதே போன்ற பலத்தை மீண்டும் பெற்றிருக்கிறது. அடுத்ததாக முதல் தலைமுறை இளைஞர்களையும் இரண்டாவது முறையாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களையும் கோட்பாட்டு ரீதியாக திமுக ஒருங்கிணைத்திருக்கிறது. பேச்சாளர் பயிற்சி முகாம்கள், எழுத்தாளர் பயிற்சி முகாம்கள், கட்டுரை போட்டிகள் என்று அவர்கள் திராவிட சித்தாந்தத்தை விதைத்து ஒரு பெரும் பட்டாளத்தை, இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு பாதிப்பு இல்லை. முதலாக வாக்களிக்க வரக்கூடிய புதிய தலைமுறையினர் ஒரு தரப்பினர் போதிய அரசியல் விழிப்புணர்ச்சி இல்லை. அவர்களை விஜய் அவர்கள் வசீகரிப்பார் என்பதிலே மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அதிகபட்சம் ஒரு 5%, 7% வாக்குகளாக இருக்கும். இதில் யார் பாதிக்கப்பட போகிறார் என்று சொன்னால் அதிமுக பாஜக கூட்டணி தான். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளலை. குறிப்பாக தேசிய கட்சிகளுடைய தலைமையை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்பதில்லை. நமக்கு தெரியும், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் பாஜக என்பது ஒரு தமிழர் விரோத கட்சி என்ற காரணத்தினால சாதி மத பிராந்திய பதங்களை கடந்து எல்லா தரப்பு மக்களுமே பாஜகவை எதிர்க்கிறார்கள், அதிருப்தியில் இருக்கிறார்கள். அதில் கூட்டணி சேர்ந்த காரணத்தினால் அதிமுக தத்தளித்து கொண்டிருக்கிறது. எனவே திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை இதுநாள் வரை பார்த்து கொண்டிருந்தவர்கள், ஆதரித்து கொண்டிருந்தவர்களுடைய வாக்குகள் இப்போது விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறது. எனவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகளை தான் விஜய் பிரிக்கிறார். திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. திமுக தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றலை அப்படி சொல்லி குற்றச்சாட்டு இருக்குது. உதாரணத்துக்கு அரசு அதிகாரிகளோட ஊழியர்களோட போராட்டத்தையே சொல்லலாம். இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்ப நீங்கள் மறுபடியும் திமுக கூட சார், எந்ததொரு கட்சியும் சரிதான், தேர்தல் நேரத்தில் அறிவிக்கக்கூடிய தங்களுடைய தேர்தல் அறிவிப்புகளை 100% நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவார்கள். அந்த வகையில் திமுக பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறது. ஒரு 40க்கும் சற்று அதிகமான எண்ணிக்கையிலான வாக்குறுதிகளை மட்டும் அவர்கள் நிறைவேற்ற முடியவில்லை. அதற்கான காரணங்களையும் சொல்கிறார்கள், அதை தீர்ப்பதற்கான முன்முயற்சியிலையும் எடுத்திருக்கிறார்கள். அந்த காரணங்கள் கூட ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்கவில்லை. அதிருப்தியை உருவாக்கி இருக்கலாம். அந்த அதிருப்தியை நிவர்த்தி செய்வதற்கான வேலைகளை முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார். ஆட்சி மாற்றத்துக்கான எந்த ஒரு சூழலும் இப்போது இல்லை. அந்த திராவிட மாடல் அரசுக்கு ஆதரவான அலை தான் இப்போது வீசி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டங்களை அரசு கண்டிப்பாக கனிவோடு பரிசீலிக்க வேண்டும், அவருடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும்.
அதை நீங்கள் எப்படி நான் இன்னும் பார்க்கல தொலைக்காட்சியில், நான் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருந்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு பார்த்த பிறகு வேறு ஒரு இடத்த கருத்து சொல்கிறேன். பிசிக துணை பொதுச் செயலாளர் ஆலூர் சானவாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேசிய மற்றும் மாநில அளவிலான அரசியல் அதிகாரத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வேதனையாக தெரிவிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒரு இஸ்லாமியர்? அதாவது எங்களுடைய முப்பெரும் முழக்கங்களில் ஒன்று சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், சமத்துவ ஜனநாயகம். சமத்துவ ஜனநாயகம் என்னன்னு சொன்னோம்னா, இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப கல்வி, வேலைவாய்ப்பில் மட்டுமல்ல அரசியலிலும் பங்கேற்பு இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். தேசிய அளவில் இன்றைக்கி 534 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் முஸ்லீம்கள் வந்து அதில் ஒரு 120 பேராவது இருக்கணும். ஆனால் இல்லை, எல்லா மாநிலங்களிலும் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கைகள் குறைந்து வருகிறது என்பது உண்மை. இதை ஜனநாயக சக்திகள் அனைத்தும் கவனத்தில் கொண்டு இவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். இது நாடு தழுவிய பிரச்சனை, எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது. அது ஜனநாயக சக்திகள், பெரிய கட்சிகள் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு சவலை பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய அந்த கவலைகளை போக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய விருப்பம். நாங்கள் எத்தனை சீட்டுக்கு இப்போ நான் காங்கிரஸ் சொன்ன அறிவுரை எங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? நாங்கள் இது விஷயமாக ஈரோட்டில் பத்திரிகையாளர்களுக்கு மத்தியில் பேச வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் கூட்டணி தர்மம் வழிமுறைகள் ஒன்று இருக்குது. அதனால் அறிவாலயத்தில் 22ஆம் தேதிக்கு அப்புறம் தோழமை கட்சிகள் எங்களெல்லாம் சந்திப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எங்களுடைய விருப்பங்களை பட்டியலெல்லாம் நாங்கள் கொடுப்போம், முறையிடுவோம். உங்கள் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஒரு சுமூகமான தீர்வு எங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நாங்கள் வந்து களமாடுறோம். எங்களுக்கான பங்கீடுகள் திமுக கூட்டணியில் இருக்குது. அதில் மாறுபட்ட எத்தனை எங்கே போட்டிடுறோங்கிறதெல்லாம் வந்து அறிவாலயத்தில் திமுகவுடைய தலைமை வந்து இறுதி செய்து தரும். இந்த கொஞ்சத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லும்போது கூட சொன்னீங்க, சித்தாந்த ரீதியில் தேர்தல் சந்திக்க போகிறோம். அப்படி சித்தாந்த ரீதியில் தேர்தல் சந்திக்கும் போது உங்களுக்கு வாய்ப்பு இந்த நேரம் வழங்கப்படலை அப்படிங்கிற ஒரு கருத்தை கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? அதாவது ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, பதவிக்காக மட்டுமே நான் கட்சியை ஆரம்பிக்கலை. உங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை மறைந்த முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தபோது அந்த கூட்டணியில் நாங்கள் இணைந்தோம். அவருடைய மறைவுக்கு பின்னால் ஏற்பட்ட பல்வேறு விவகாரங்களில் நாங்கள் எத்தகைய நிலைப்பாடுகளை எங்கள் கட்சியின் சார்பாக எடுத்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இரட்டை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சென்றிருந்த போதும் கூட அப்போது அவர்கள் பாஜக கூட்டணி ஆதரித்த நிலையில் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி வந்தோம். வெளியேறியது மட்டுமல்ல, வெறுமனே ஏதோ மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. சித்தாந்த போராட்டம் என்ற அடிப்படையில் அந்த தேர்தல் களத்தில் இரட்டை சின்னத்தில் போட்டியிருந்த நிலையிலும் கூட்டணியை தவிர்த்துவிட்டு திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்ததோடு கோவையில் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவரோடு மேடையேறி நாங்கள் பிரச்சாரம் செஞ்சோம். அப்போ எங்களுடைய பதவி பறிக்கப்படுமான்னு கேட்டாங்க. பறிக்கப்பட்டால் நாங்கள் கவலைப்படவில்லை. ஏனென்று சொன்னால் கொள்கை அரசியலை முன்னிறுத்தக்கூடிய கட்சி பாஜகன்னு சொன்னோம். அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கேட்டதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பேசிக்கிறாக்கே, நாங்கள் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று சொல்லி திமுக கூட்டணிக்கு வந்தோம், உரையாடணும், பேசணும். கடைசி நேரத்தில் அவரால் தொகுதி ஒதுக்கீடு செய்ய முடியல. அந்த நேரத்தில் வேறு 2 கூட்டணியிலேருந்து எங்களுக்கு அழைப்பு வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் நினச்சிருந்தா சீட்டு தான் முக்கியம், அங்கே போனால் இன்னும் ஒரு 5-6 சீட்டு கூடுதலாக கூட கிடைச்சிருக்கும். ஆனால் எங்கள் கட்சியுடைய நிர்வாகக்குழு கூடி அத்தகைய சந்தர்ப்பவாத அரசியலை நாம் செய்ய வேண்டாம், தொகுதியே கொடுக்காவிட்டாலும் தமிழ்நாட்டுடைய நலன் கருதி திமுக தலைமையில் அந்த கூட்டணி ஆதரிப்போம் என்று சொன்னோம். அதே போன்ற தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலே எடுத்தோம். இப்போ நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் கேட்ட கேள்விக்காண்டி சொல்கிறோம். இப்போ திமுக எங்களை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து சீட்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம், ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். அப்படி சொல்ல மாட்டாங்க, நல்ல முடிவு எடுத்துருக்குறாங்க, அவங்க அறிவிப்பாங்க. அப்படியே அறிவித்தாலும் எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், தமிழ்நாடு தான் முக்கியம், தமிழர்களுடைய உரிமை தான் முக்கியம். இந்த கூட்டணியில் தான் இருப்போம். சரியா? பதவிக்காக சந்தர்ப்பவாத அரசியலை செய்வதோ, ஒரே நேரத்தில் 2 கூட்டணியிலையும் மறைமுகமாக பேசிவிட்டு அதை பெரிய ராஜதந்திரம் என்று சொல்வதோ ஆரோக்கியமான அரசியலாக நாங்கள் எப்போதும் கருதுவதில்லை. கொள்கைக்காக களமாடுகின்றோம். கடைசி வரை தமிழ்நாட்டுடைய நலன்களுக்காக, தமிழருடைய நலன்களுக்காக, மனித உரிமைகளுக்காக, சமூக நல்லிணக்கத்திற்காக நாங்கள் களமாடுவோம். இதை தாண்டி தான் எங்களுக்கு பதவிகள்லாம். காங்கிரஸ் கூட்டணி ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி நிலையில் மாற்றம் ஏற்பட்டால் இன்னொரு நிலை ஏற்படுகிறது. அதாவது இந்த பாருங்கள் சார், தமிழ்நாட்டில் கூட 1000 பேசலாம் சார். மேலே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் அந்த கட்சியுடைய முன்னணி தலைவர்களும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை
திமுகவை தங்களுடைய நம்பிக்கையான ஒரு தோழமையாக கருதுகிறார்கள். இவங்க என்ன வேணாலும் பேசலாம். டெல்லி தலைமை மிக தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தலைமை அறிவித்தால் மட்டும்தான் நம்ம இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். அதனால் டெல்லி தலைமை திமுக கூட்டணி தான் விரும்புகிறது. கண்டிப்பாக காங்கிரஸ் இந்த கூட்டணியில் தான் இருக்கும். அதெல்லாம் பேசுவாங்க. அன்றைக்கி கூட நேற்று கூட ஆர்எஸ் பாரதி என்ன நேற்றும் முந்தா நல்லா சொல்லியிருக்காரு நம்ம அறிவாலயத்தில் பேட்டி. என்னென்னா இப்படிலாம் அந்த நேரத்தில் பேசிக்கிருப்பாங்க, கடைசி நேரத்தில் எல்லாம் சரியாயிடும்பாங்க. அதனால் இப்படிலாம் பேசினால்தான் காங்கிரஸ் கட்சி ஒரு ஜனநாயக கட்சியாக இருக்க முடியும் என்று அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் நம்புகிறார்கள். அது அவர்களுடைய நம்பிக்கையை நாங்கள் குறை சொல்ல முடியாது. ஏன்னா தோழமை இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நாங்கள் டேமேஜ் பண்ண முடியாது. இன்னும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். சரியா? அந்த கட்சிக்கு கூடுதலாக ஒரு தொகுதியில் கிடைச்சா எங்களுக்கு சந்தோஷம்தான். பேச வேண்டிய இடத்துல உட்காந்து பேசுங்க, முதல்வர்கிட்ட உட்காந்து பேசுங்க. எத்தனையோ கோரிக்கைகளை முதல்வர்கிட்ட உட்காந்து பேசுகிறீங்க, நல்ல விஷயங்களுக்காக மக்கள் நினைக்காங்க. இதையும் உட்காந்து பேசுங்க. ஏன் இந்த நேரத்தில் பதற்றம்? இந்த பதற்றம் யாருக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னோம்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு தான் மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்குறேன் என்பது தான் எங்களுடைய கேள்வி. எனவே அன்புக்குரிய காங்கிரஸ் நண்பர்கள், எனவே உங்களுக்கு எந்த கோரிக்கையும் நீங்கள் கேளுங்க. அதை பத்திரிகையாளர்களுக்கு மத்தியிலையும் சமூக வலைதளங்களையும் பொது விதிகளையும் பேசுவதை விட அறிவாலயத்தில் உட்கார்ந்து பேசுங்கள் என்று தான் எங்களை கோரிக்கையாக முன்வைக்கிறோம்.